Good morning, students. Last class we have seen economy and its types. Then second, economic system. Next, globalism, socialism, capitalism, mixedism. Let us now futures of capitalistic economy. This is முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் இயல்புகள் அப்படின்னாங்க. ஃபியூச்சரஸ்னால் அதனுடைய இயல்புகள் எந்த மாதிரியான இயல்புகள்லாம் இருக்குது முதலாளித்துவத்தில் வந்து பார்க்க போகிறோம். ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டு லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது தனியார் சொத்துரிமை மற்றும் பரம்பரை சட்டம் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பரம்பரையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சொத்து வந்து பரம்பரை சட்டம் அப்படி சொல்லியிருக்காங்க. த பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் இஸ் தட் ஆல் ரிசோர்ஸ் நேம்லி லேண்ட், கேபிட்டல், மெஷின்ஸ், மைன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஓன் பை ப்ரைவேட் இண்டிவிஜுவல். அதாவது தனியார் முதலாளித்துவம் வந்து என்னென்னா தனியார் மயமானது அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ரிசோர்ஸ்னால் வளங்கள், என்ன மாதிரியான வளங்கள், அந்த இடம் வந்து சொல்லுவாங்க. லேண்டு, கேபிட்டல் அவங்க செய்கிற முதலீடு, மெஷினிஸ்னால் இயந்திரங்கள், மைனிஸ்னால் சுரங்கம் போன்றவை வந்து தனியார் வசமே வந்து இருக்குது அப்படின்றாங்க. தனியார் இடம் உள்ளவை அப்படின்ட்டு. த ப்ராப்பர்ட்டி கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு டு ஹியர்ஸ் ஆஃப்டர் டெத்து. அதாவது அவங்க இறந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி சொத்துலாம் வந்து யாருக்குன்னா அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்டு என்டர்பிரைசஸ், அதாவது தேர்ந்தெடுப்பதில் வந்து சுதந்திரம் அப்படின்றாங்க. எதை தேர்ந்தெடுக்கிறாங்க? சாய்ஸை வந்து த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ், தேர்ந்தெடுப்பதில் வந்து சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஈச் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட் அட் எனி பிளேஸ் அண்டு ப்ரொடியூஸ் எனி கமோடிட்டி. அதாவது ஒவ்வொரு தனிநபரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களது வேலையை வந்து தேர்ந்தெடுப்பதிலும், உற்பத்தி செய்யும் பொருட்களை வந்து தேர்ந்தெடுப்பதிலும், மற்றும் வியாபார இடத்தை வந்து தெரிவு செய்வதிலும் வந்து முழு சுதந்திரம் வந்து பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. தென் நெக்ஸ்ட்டு, ப்ராஃபிட் மோட்டிவ், அதாவது தனியார் வசம்னாவே தனியார் முதலாளித்துவம் அப்படின்னாவே அதில் வந்து என்ன இருக்குன்னாக்கா தனியார் தான் மோஸ்ட்லி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்றாங்க. லாப நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டு மோட்டிவ்னா லாப நோக்கம். அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த driving force behind all the economic activities in a capitalistic economy. அதாவது வந்து முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் வந்து அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் லாபம் பெறுவதே இவங்களோட குறிக்கோளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டிவ் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, அட்வான்ஸ் த டெக்னாலஜி டிவிஷன்ஸ் ஆஃப் த லேபர் அண்டு ஸ்பெஷலைசேஷன் ஆர் followed. The golden rule for a producer under the capitalism to maximize profit. அதாவது வந்து இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் வந்து உற்பத்தியாளர்களால் பின்பற்றப்படுகின்றன. என்ன பின்பற்றுறாங்க? தங்க விதி அல்லது உச்ச லாபம் அடைதல் அப்படின்றது தான் இவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. கோல்டன் ரூல்னால் தங்க விதி. அதுக்கப்புறம் வந்து இதில் மேக்ஸிமஸ் ப்ராஃபிட்னா என்னென்னா உச்ச லாபத்தை அடைதல் தான் இவங்களோட நோக்கமாகவே இருக்குது அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ்னா என்னென்னா லாப நோக்கத்துடன் தான் இந்த வந்து செயல்படும் அப்படின்றது. தென் நெக்ஸ்ட்டு, ஃப்ரீ காம்படிஷன். there is a free competition in both product and factor market. அதாவது போட்டியில் வந்து என்ன பண்ணா சுதந்திரம் அப்படின்றாங்க. போட்டியில் வந்து சுதந்திரமாக இருக்கும். ஃப்ரீ காம்படிஷனில் வந்து இருக்கும். போட்டியில் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
பொருட்கள் சந்தை மற்றும் காரணிகள் சந்தை ஆகிய இரண்டிலும் முழு சுதந்திரம் உண்டு அப்படின்றாங்க. அனைத்திலும் போத்துனா என்னென்னா அது வந்து இரண்டிலும் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டது தான் போத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ போத் ப்ராடக்ட் அண்டு ஃபேக்டர் மார்க்கெட் அப்படின்வாங்க. ஃபேக்டர்னா காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணி அப்படின்வாங்க. இது காரணி சந்தைகள் அப்படின்ற மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படின்றாங்க. ப்ரைஸ் மெக்கானிசம்னா என்ன, அதாவது விலை அதனுடைய இயங்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. விலையில் வந்து அது இயங்கும் முறை எவ்வளோ விலை இருக்குது அப்படின்றது. ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹியர் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. அதாவது விலை இயங்கு முறையானது வந்து என்னென்னா முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் இதயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரூல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ரூல் ஆஃப் த கவர்மெண்ட்னா அரசின் பங்கு. ரூல் கிடையாது, ரோல் ஆஃப் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னாக்கா வந்து என்னென்னா அரசின் பங்கு. ஆஸ் த ப்ரைஸ் மெக்கானிசம் ரெகுலேஷன் எக்கனாமிக் activity, the government has the limited role in a capitalistic economy. அதாவது முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் வந்து அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் விலை இயங்கும் முறையை வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டுப்படுத்துவதால் அரசின் பங்கு மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கவர்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் பேசிக் அண்டு சர்வீஸ் சச் ஆஸ் த டெஃபென்ஸ், த பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன் எக்ஸட்ரா. இதில் வந்து அரசின் பங்கு வந்து என்னவாக இருக்குன்னாக்கா, இங்கே வந்து பாதுகாப்பு, அதாவது அடிப்படை பணிகளுக்கான பாதுகாப்பு, பொதுநலம், கல்வி போன்றவற்றை அரசாங்கம் வழங்குகிறது அப்படின்னு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம். அதாவது வந்து வருமானத்தில் வந்து என்னென்னா ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கக்கூடியது. இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம்னா வருமானம்னு தெரியும். ஸோ இதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏ கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி இஸ் டிவைடட் இன்டு 2 classes. Havers, that is those who own the property, and have notes. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏற்றத்தாழ்வில் வந்து என்னென்னா முதலாளித்துவ சமுதாயம் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து என்னென்னா சொத்துக்களை வைத்திருப்பவர்கள், ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹேவர்ஸ் அப்படின்றது. மற்றும் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு வந்து என்னென்னா ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று 2 வகையாக வந்து பிரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். மெரிட்ஸ்னால் என்ன, முதலாளித்துவத்தினுடைய நன்மைகள் என்னென்ன மெரிட்ஸ்லாம் வந்துருக்கு, இதில் என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங்னா என்ன, அதாவது தானாக இயங்குதல். வித்தவுட் எனி கவர்மெண்ட் அண்டு இன்டர்வென்ஷன் த எக்கனாமி ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் வந்து அரசாங்கத்தின் எந்த தலையீடும் இல்லாமல் பொருளாதாரம் என்ன பண்ணால் தானாகவே செயல்படும் அப்படின்றோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து செயல்படுறது தான் என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். ஓகே. தென் செகண்ட் ஒன் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றோம். அதாவது வளங்களை வந்து திறமையாக பயன்படுத்துதல் அப்படின்றது. 2வது பாயிண்ட்டு வளமையாக பயன்படுத்துதல். த ரிசோர்ஸ் ஆர் புட் இன்டு ஆப்டிமம் யூஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வளங்களை வந்து திறமையாக பயன்படுத்துதுன்னா இப்பொருளாதாரத்தில் அனைத்து வளங்களும் வந்து என்ன பண்ணால் திறமையாக உத்தம அளவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்குன்னா என்னென்னா கடின உழைப்பிற்கு வெகுமதி, என்ன மாதிரியான வெகுமதிலாம் கிடைக்குது அப்படின்றத வந்து 3வது பாயிண்டில் கொடுத்துருவாங்க. ஹார்ட் ஒர்க்கு என்கரேஜ்டு அண்டு என்டர்பிரனிச்சர்ஸ் கெட் மோர் ப்ராஃபிட் ஃபார் மோர் எஃபிஷியன்ஸ். அதாவது கடின உழைப்பிற்கு வெகுமதினா கடின உழைப்பு ஊக்குவிக்கப்படும் போது அதிக திறனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொழில் முனைவோருக்கு அதிக லாபம் பெறுவது காணப்படுகிறது. அதிகமான லாபம் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்கனாக்கா அவங்க ஹார்ட் ஒர்க்குனால தான் என்ன பண்ணாங்கன்னா
இன்சென்டிவ் வந்து லேபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், அதாவது பொருளாதார முன்னேற்றம். எந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றம்லாம் வந்திருக்கு? ப்ரொடக்ஷன் அண்டு ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை இன் த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ். அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தை அமைப்பில் வந்து உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அளவு வந்து மிக அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5th பாயிண்ட்டு கன்சூமர்ஸ் அண்டு சாவர்னிட்டி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நுகர்வோர் இறையாண்மை. ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எய்ம்ட் அட் த சாட்டிஸ்ஃபையிங் த கன்சூமர். உற்பத்தி நடவடிக்கைகளும் நுகர்வோர்களை திருப்தி செய்வதை வந்து முக்கிய நோக்கமாக வந்து கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஹையர் ரேட்ஸ் ஆஃப் த கேபிட்டல் ஃபார்மேஷன். 6th பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மூலதன ஆக்க வீதம் அதிகரித்தல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன மூலதனமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேமிப்பும் முதலீடும் அதிகரிக்கும், மூலதன ஆக்க விகிதத்தை வந்து உயர்த்தி வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 6th பாயிண்டில் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு ஹையர் ரேட்ஸ் ஆஃப் த கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. அதாவது 7th ஒன் வந்து என்னென்னா புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம் அப்படின்னு. இதில் வந்து என்ன இருக்குன்னா, லாபம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. லாபம் பெறுவது நோக்கமாக இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் ப்ராஃபிட் இஸ் எய்ம்டு அட் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் ஆன் த நியூ டெக்னாலஜி அண்டு ப்ரொடியூசர் குவாலிட்டி குட்ஸ். அதாவது லாபம் பெறுவது நோக்கமாக இருப்பதால் உற்பத்தியாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தில் வந்து முதலீடு செய்து தரமான பொருட்கள் வந்து உற்பத்தி செய்வார். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து மெரிட்ஸ்ன்னு பார்க்குறோம், நன்மைகள். அதாவது வந்து இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய நன்மைகள் வந்து இதுவரை பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா தீமைகள் வந்து பார்க்க போகிறோம், டிமெரிட்ஸ் அப்படின்றாங்க. அதில் டிமெரிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்டு இன்கம். அதாவது கான்சன்ட்ரேஷன்னா என்ன, வருமானம் மற்றும் அதாவது செல்வ செறிவு அப்படின்றது என்ன இருக்குது. த கேபிட்டலிசம் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் இன் எ ஃபியூ ஹேண்ட்ஸ் and hereby increases and inequality of the income. அதாவது முதலாளித்துவத்தின் வருமானம் மற்றும் செல்வம் சிலரது கையிலே மட்டும் குவிகிறது. ஒரு சிலர் மட்டும் கையில் தான், அவங்க கையில் மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா அந்த செல்வாக்கு வந்து குவியுது. ஆனால் வருமானம் ஏற்றத்தாழ்வு வந்து அதிகரித்து காணப்படுது அப்படின்ற மாதிரி இது ஒரு குறைபாடாக இருக்குது. 2வது வந்து வேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்றாங்க. வேஜ் ஆஃப் ரிசோர்ஸ்னால் வளங்கள் வீணாக்கப்படுதல். எந்த மாதிரியான வளங்கள்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் ஆர் த வேஸ்டட் ஆன் த காம்படிட்டிவ் அட்வர்டைசிங் அண்டு டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது வந்து போட்டி விளம்பரங்களினாலும் பொருட்கள் வந்து பிரதிகளினாலும் என்ன பண்ணால் வளங்கள் அளவில் வந்து வீணாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. போட்டி விளம்பரம் வந்து அதிகமாக பண்ணுறதுனால என்ன பண்ணுதுன்னா பொருட்களின் பிரதிகளினாலும் வளங்கள் அதிக அளவில் வந்து வீணாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஒன் வந்து என்னென்னா கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்றாங்க. கிளாஸ் ஸ்ட்ரகிள்னால் என்னென்னா வகுப்பு போராட்டம். என்ன மாதிரி போராட்டம்லாம் இருக்குது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். கேபிட்டலிசம் லீட்ஸ் டு கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஆஸ் இட் டிவைடர்ஸ் த சொசைட்டி இன்டு த கேபிட்டலிஸ்டிக் அண்டு ஒர்க்கர்ஸ். அதாவது வந்து 3வது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வகுப்பு போராட்டம்ன்றத முதலாளித்துவமானது சமுதாயத்தையும் முதலாளித்துவத்தையும் வேலைக்காரர்களாகவும் பிரிப்பதால் வந்து வகுப்பு போராட்டத்திற்கு வழிவகுக்கிறது. முதலாளி தொழிலாளி அப்படின்னு பிரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்றாங்க. பிஸ்னஸ் சைக்கிள்னால் என்னது? வாணிப சுழற்சி. என்ன மாதிரியான வாணிப சூழல் வந்து இருக்குது? ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் லீட் டு ஃப்ரீக்வெண்ட் த வயலண்ட் எக்கனாமிக் அண்டு ஃப்ளாக்ஷேஷன் அண்டு கிரிஷஸ். அதாவது வந்து தடையில்லா சந்தை முறை வந்து இருக்கும். அதிக அளவில் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் பல்வேறு நெருக்கடிகளும் வந்து கொண்டு செல்கிறது அப்படின்றாங்க. லாஸ்ட் ஒன் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸ் அப்படின்றாங்க. ஈவன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸ் அப்படின்னா
அதாவது அத்தியாவசியம் இல்லாத பொருட்களின் உற்பத்தி அப்படின்றது. இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க, ஈவன் த ஹார்ம்ஃபுல் குட்ஸ் ஆர் த ப்ரொடியூசர் இஃப் தேர் இஸ் த பாசிபிலிட்டி டு மார்க்கெட் அப்படின்றாங்க. அதாவது லாபம் பெறுவதற்காக வாய்ப்பு இருக்குமாயின் அங்கே வந்து என்ன ஆகுனா தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கூட உற்பத்தி செய்யப்படும் அப்படின்றாங்க. தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். டுமாரோ we will meet next topic. Thank you.